தேனி அருகே கௌமாரி அம்மன் கோவில் நடைபாதையில் இருந்த 50க்கும் மேற்பட்ட கடைகளை பேரூராட்சி ஊழியர்கள் அகற்றியதால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டியில் பிரசித்தி பெற்ற கௌமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாது பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். மேலும் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்நிலையில் முல்லை பெரியாறு ஆற்றுப்பகுதியில் இருந்து கோவில் வரை சாலையோரத்தில் தேநீர் கடைகள், சிறிய அளவிலான ஜவுளி கடைகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள், பிரசாத கடைகள் என சுமார் 50க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு அடையாள அட்டை பேரூராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து அதிகமாக உள்ளது. இதனால் இப்பகுதிகளில் உள்ள சாலையோர கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும், மறு உத்தரவு வரும் வரை யாரும் கடைகளை திறக்கக்கூடாது எனவும் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடைகள் மூடப்பட்ட நிலையில் வீரபாண்டி பேரூராட்சி ஊழியர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கடைகளை பிரித்து எரிந்ததுடன் அதில் இருந்த பொருட்களையும் வீசி எறிந்தனர். இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் வியாபாரிகள் அகற்றப்பட்ட கடைகளுக்கும் சூறையாடப்பட்ட கடைகளுக்கும் தமிழக அரசும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.